சமீபத்தில் என்னுடைய தோழி ஒருத்தவங்க ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸுக்காக ஒரு ஒரு பெண் அமெரிக்காவிலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் நான் இங்கே இறங்கினோன்னே எனக்கு கஸ்டமர்ஸில் எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு தயவு செஞ்சு ஒரு 35,000 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்டிருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் அது என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம கிளாஸ்க்காக வந்தவங்க அங்கே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது, தயவு செஞ்சு அனுப்புங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு ஒரு 35,000 அனுப்பி வச்சிருச்சு. அனுப்பி வச்ச உடனே திருப்பி அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் சென்று ஃபோன் பண்ணி மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி ரொம்ப அழுன்னு அழவும் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க, மேடம் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாது அப்படின்னுச்சு. அப்புறம் எப்படிமா உங்ககிட்ட அவங்க பணம் கேட்குறாங்கன்னு, இல்லை என் கிளாஸ்க்காக தான் அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லும். எனக்கு கடுப்பாயிட்டு, பெரிய இவளா உன் கிளாஸ்க்காக அமெரிக்காவிலேருந்து வராங்களாம், ஏன் ஆன்லைனில் தானே நம்ம பண்ண போகிறோம், ஆன்லைனில் அங்கேருந்தே அவங்க பார்த்துக்க வேண்டியது தானே, எதுக்காக இங்கே வராங்க, இவங்க முதல்ல என்கிட்ட பணம் அனுப்புனேன்னே சொல்லலை, பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னாங்க. நான் திட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் திட்டவும் உடனே சரி மேடம் அனுப்ப வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். அது அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொன்னேன். இவங்களும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. 2 நாள் தான் சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த பொண்ணோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, எடுக்கவே இல்லை. எவ்வளவு அதாவது நம்மளை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க. ஒரு பெண் அழுதாக்கா நமக்கு உண்மையிலே கொஞ்சம் பரிதாப உணர்வு வந்துடும் இல்லைங்களா? அதை பயன்படுத்தி பணத்தை கடைசியில் அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இவங்களுடைய முழு டீட்டெயிலாக அந்த பொண்ணு எடுத்திருக்கு. சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துடுது. இதை மாதிரியெல்லாம் ஆன்லைனில் இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருந்துகிட்டு இருக்கு. பணத்தை சேர்க்கறது, பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மிக 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 கடினமான ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டு, கொரோனாவுக்கு பிறகு பண விஷயத்தில் எல்லாருமே அடிபட்டு உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் நம்ம ஜிபே பண்ணுன்றாங்க, பேடிஎம் பண்ணுங்கிறாங்க, ஆன்லைனில் நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய தகவல்கள் முழுதாக அங்கே ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிடுது. நம்ம ஃபோனை இப்படி ஆன் பண்ணாலே அவங்க நம்ம ஃபோன் நம்பரை எடுத்தாலே போதும், நம்மளுடைய முழு விவரங்களும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்பேற்பட்ட டெக்னாலஜிலாம் இப்போ வந்துடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம என்ன தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் நம்பரை சொல்லுங்கள், அந்த 6 நம்பரை சொல்லுங்கள், 4 நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஏமாந்தவங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் இது கொரியர் அனுப்புகிறீங்க, அந்த கொரியர் டெரரிஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியே 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு கடனை வாங்கி அனுப்பிட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே மனசு உடஞ்சி போய் தற்கொலையே பண்ணிட்டு இறந்துருக்கு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். இப்போ இன்னொரு விஷயமாக நம்ம அந்த நம்பரை அட்டன் பண்ணாலே நம்ம காசு போயிடுதுங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இதையெல்லாம் அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தணும். மக்கள் அன்றாட பிழைப்பில் ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு குருவி மாதிரி சேர்க்குறாங்க. அதை பேங்க்கில் போடலான்னாலும் முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரி சேர்த்து வைக்கலான்னாலும் முடிய மாட்டேங்குது. இனிமேல் வீட்டுக்குள்ளே பானையில் தான் சேர்த்து வைக்கணும் போல இருக்குது. இதற்கான ஒரு பாதுகாப்பை நமக்கு மக்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் தானே கொடுக்கணும். தயவு செய்து இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.